பிஸ்கெட் லோட்லாம் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து 104 ரூபா கிட்ட வருது. வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ வெல்கம் டு ஜபா பிஸ்னஸ் ஸ்டாக். ஸோ நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குல்ல, பிஸ்கெட் லோட்லாம் வந்திருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி என்ன ப்ராஃபிட் அதோட ஓவர் வியூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புறேன். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மில்க் பிக்கீஸ் வந்திருக்கு அண்ட் இன்னொரு பிஸ்கெட் இருக்கு, அதை நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இதை தான் நம்ம இப்போ அடுக்க போறோம். எப்படி அடுக்கிறோம், என்ன ப்ரைஸ் வருது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி பழைய ஸ்டாக் ஒன்று இருக்குது, அதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். க்ளீன் பண்ணிப்போம். ஏன்னா எறும்பு வந்துருச்சுன்னா பிஸ்கெட்டெல்லாம் நாசம் பண்ணிடும், நம்மளுக்கு தான் லாஸ். அப்படியே முடிஞ்சால் அந்த எறும்பு சாக் பீஸ் இருந்தாலும் சுற்றி போட்டுருங்க. அடுக்க ஆரம்பிக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம 3 ரோவா அடிக்கிடலாம். அவ்வளோதான், அடிக்காச்சு. நம்மக்கிட்ட ஒரே ஒரு பிஸ்கெட் வந்து பழைய பிஸ்கெட் ஒன்று இருக்குது, அதை எடுத்து நம்ம மேலே வச்சுருவோம். உள்ளே வச்சா அது உள்ளேயே போயிடும், கடைசி வரைக்கும் விற்காது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால கடைசியில் வந்து நம்ம பழைய ஸ்டாக் வந்து மேலே வச்சுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேரி பிஸ்கெட். என்னடா அவன் ஹோல்சேல்னு சொல்லிட்டு பெட்டி பெட்டியே கொடுப்பான்னு பார்த்தா அப்படி கொடுக்குறானேன்னு பார்க்குறீங்களா? ஒரு டசன் 12 பீஸு, 6 டசன் அந்த மாதிரி சின்ன சின்ன இது அந்த மாதிரி ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது பேரும் ஹோல்சேல் தானே. 6 பீஸு 12 பீஸு சின்ன சின்ன கடையில் கொடுக்குறதும் ஹோல்சேல் தான். பழைய ஸ்டாக் இருக்குது, எடுத்து வெளியே வச்சுருவோம். தொடச்சிடலாம். லைட்டாக எறும்பு பொடி, இது வந்து ஒரே கலராக இருக்கலாம், பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு சில பேர் கச்சா மச்சான் அடுக்குவாங்க. அதோ இப்படி 2, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இது நல்லாவே இருக்காது பார்க்க. இப்போ ஒரே கலராக இருந்தால் தான் அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ரெட்டு பிடிக்கினாலும் ரெட் கலர் அடிக்கலாம். அவ்வளோதான், ஓவர். இதெல்லாம் பழைய ஸ்டாக் எடுத்து நாள் அடிக்கலாம். டன். அப்போ ஒரு டசன் எவ்வளோ ரேட் வருதுன்னா 104 டெசிமல்ல வருது. ஸோ நம்மளுக்கு வந்து 104 ரூபா கிட்ட வருது அவங்க டீலர் ரேட்டு. ஸோ மேலே வந்து நம்ம ஒரு 6 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வைக்கிறோம். 12 பிஸ்கெட்னா ஒரு பிஸ்கெட்ல 0.5 வச்சாலும் 6 ருபீஸ் வரும் 12 பிஸ்கெட்டுக்கு. ஸோ ஒரு டசனுக்கு நம்மளுக்கு 6 ரூபா கிடைக்குது. ஸோ 110க்கு நம்ம வந்து ரீட்டைலர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அவங்க போயிட்டு மேலே ஒரு 10 ரூபா அவங்களுக்கு கிடைக்கும். 120க்கு மொத்தம் வைக்குமா. ஸோ ஒரு பிஸ்கெட் லாபம் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. மேரி பிஸ்கெட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் வரும். ஆனால் குவான்டிட்டி வந்து இந்த பாக்ஸில் கம்மி. அதில் 120னா இதில் வந்து 72 தான் இருக்கு. ஸோ 6 டசன் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்கு. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 630 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட் வைக்கிற மாதிரி இருக்கும். 105க்கு வரும். மேலே ஒரு 5 ரூபா வச்சு 110 கொடுக்குறோம். ஸோ அதான் அந்த 10 ரூபா தான் மார்ஜின். இந்த 10 ரூபா லாபம் தான் நம்ம கஸ்டமர்ஸ் கொடுக்குறோம். ஸ்டாக் ஹோல்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்கெட் ஐட்டம்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிரி டேட் இருக்கு. அண்ட் அது கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரெய்னி டைம்ல சீக்கிரம் நம்புத்து போயிடும். ஸோ எறும்பு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் விஷயம்லாம் பண்ணணும். அதனால நிறைய பிஸ்கெட் ஸ்டாக்ஸ் இறக்கிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ விற்கிதோ அதுக்கேற்ற மாதிரி வித்துட்டு வாங்கிக்கணும். திடீர்னு சடனாக கூட ரைஸ் ஆகலாம் ப்ரைஸ். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்த ப்ராடக்ட் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ until it's bye from ஜபா பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.